கான்ஸ்டியூஷனை மதிக்காத ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா மேலே ஒரு அட்வொகேட்டு ஷூ எடுத்துன்னு அடிக்கிறாருன்னு சொன்னால் இது நமக்கு மட்டும் இல்லை 140 கோடி மக்களுக்கும் அவமானம் இது. அது 140 கோடி மக்களுக்கும் எழுதின கான்ஸ்டியூஷன் மேலே அவமானம் இது. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் மேலே பண்ண அவமானம் இது. அதுக்காக நான் அதை போராட்டம் பண்ணுறேன். குடியரசு கட்சி பண்ணுறோம், அனைத்து கட்சியும் வாங்கன்னு கூப்பிடுறோம். வர்றவங்க கலந்துக்கலாம், வராதவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இன்விடேஷன் கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு, வாங்கோ நீ வரப்போகிற, வரலன்னா நீ ஏன்டா வரலன்னா கேட்க போகிறேன். அதுவே இருக்கணும் உணர்வுகள். பத்திரிகைக்காரர் முதல் உண்டு, என்ன பிரசிடென்ட் முதல் உண்டு, பியோன் முதல் உண்டு, எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்கணும். இது கான்ஸ்டியூஷன், சம்விதானம். ஓகே, இது புரோகிதம் இல்லை, சனாதானம் இல்லை, இது மதத்து மேலே இல்லை, தர்மத்து மேலே இருக்குது. செக்குலரிசம் கண்ட்ரி. 1 hour நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாத தர்ணா பண்ணுவோம், கண்டம் பண்ணுவோம். இதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவோம் நாங்கள் அவர் மேலே. எந்த லாயர் என்ன தப்பு பண்ணாரோ இதை தான் பார் அசோசியேஷனில் கூட நாங்கள் எடுத்தது. பார் அசோசியேஷன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முந்தானத்தை எடுத்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிலே எடுத்தோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவனுக்கு இந்தியாவிலேருந்து நாடு கடத்தணுங்க. இப்படியாப்பட்டவனுக்கு பனிஷ் பண்ணணும், கிரிமினல் கேஸ் புக் பண்ணணும், அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க, ஹோம் மினிஸ்டர் கண்டனம் தெரிவிக்கல. இது எது குறிக்குதுங்க சார்? ஜாதியை குறிக்குது, மதத்தை குறிக்குது. அவங்க சனாத வேற ஏதாவது கேட்கறதா கேளுங்க சார். இப்போது தங்கவயல் முனிசிபாலிட்டி ரொம்ப மோசமான நிலையில் போயிருக்கிறதா மக்கள் வந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்எம்எல்ஏவா, ஒரு பிரசிடென்ட் கவுன்சிலரா, அதை பற்றி உங்களுடைய கருத்து? எல்லா கவுன்சிலரும் வாயில் வரலையே பாவம். எல்லாம் ரூபம்மா சொன்னாக்கா ஜெயன்றான், ரூபம்மாவுக்கு வணக்கம்ன்றான். இவ்வளோ பட்டனை வச்சுன்னு தங்கவயல் எங்கேருந்து முன்னேறும். அதனால எவன் கவுன்சிலரை நின்னானுங்களோ, இண்டிபெண்ட்டாக எவன் நிற்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது. அவனுடைய நோக்கம் என்ன? இண்டிபெண்டாக நின்னோன்னா நம்மளை வேலைக்கு கொடுத்து வாங்குவாங்க. போன முறை வேலை கொடுத்து வாங்குவான்னு பார்த்தான், யாரும் வாங்குறதுக்கு இல்லை. மறைந்த பக்தவச்சலும் போயிட்டாரு. அவர் ஒருத்தர் ஜெயிச்சுன்னா கூட எல்லாரும் வேலைக்கு வாங்கியிருப்பார். 10 லட்சம் 20 லட்சம் இவனே பேசிக்குவான். ஐயோ அவர் 20 கொடுக்குறானுவான், இங்கே 22 கொடுக்குறானுவான். இது தான் கரப்ஷனுன்றது. இந்த ஊழலை தடுக்கணுன்னாக்கா பொதுமக்கள் நீ சிந்தனை செய்து ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பாரு. நிற்க வைக்கிறேன். எங்கே நான் விருப்பப்படலையோ அங்கே என்னை யாருன்னா கேட்குவாங்க, பிற கட்சிக்காரங்க, அவங்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுப்பேன். அந்த கட்சிக்காரருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். நீங்கள் நில்லுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கட்சி மேலே தான் ஓட்டு போடணும் ஒழியோ இண்டிபெண்ட்டாக ஓட்டு போடக்கூடாது. தயவுசெய்து பணத்து மேலே ஆசைப்படாத, தங்கவயல் மண்ணு மேலே, தமிழ் மக்கள் மேலே, கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் கால் வச்ச இடத்துக்காக நீ எந்த கம்யூனிட்டினா இரு, நீ எந்த ஜாதினா இரு, நம்ம தங்கவயல் முன்னேறணும்னாக்கா மதம் முக்கியம் இல்லை, மனசு முக்கியம். என் மக்கள் காசு வாங்காத எனக்கு ஓட்டு போட்டாங்க. 2 முறை எம்எல்ஏ ஆனேன். நான் 2 முறை காசு செலவு பண்ணல. ஆனால் என் மக்களுக்காக நான் சொத்து சம்பாதிக்கல. என் கை சுத்தமாக இருக்குது. கொள்ளை அடிக்கலை, அடுத்த நிலத்தை அபிகரிக்கல, என்ன ரவுடிஸை வளர்த்து விட்டல. இதுக்கு மேலே யோகியமான அரசியல்வாதி என்னவா இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிரகாரம் நான் நடந்துக்கிறேன். டிசைட் பண்ணிட்டேன் சார். 4 முறை நின்னேன், 4 முறை தோத்தாங்க. நான் அவங்க மேலே கோவப்படவே இல்லையே. என் யோகி சரியில்லைன்னு நான் அமைதியாகிட்டேன், அவ்வளோதான். இந்திய குடியரசு கட்சி சார்பில் வந்தால் நகர சபை நான் உண்மையில் அற்புதமாக உருவாக்கி காட்டுவேன். எனக்கு அந்த அந்த சக்தி இருக்குது. நான் யார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, அந்த புத்தி இருக்குது எனக்கு. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் ஆசை எனக்கு இருக்குது. அதனால் நான் யார்கிட்ட சஜஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி செய்தால் இது மக்களுக்கு நல்லது நடக்கும். அன்றைக்கி 5 சொசைட்டி, இதோ சொசைட்டி தலைவர் தயால் வாங்க, இவங்கெல்லாம் சொசைட்டி நடத்திருந்தாங்க. ஒரே இடத்துல 5 மைன்ஸ் கெரோசின் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை நான் மாற்றக்கூடாதுன்றதுக்காக தங்க சங்கிலியும் தங்க மோதிரம் எடுத்துட்டு வந்தாங்க. ஆமாம் சார், உண்மைதான். நான் வாங்கினா கேளுங்க. 5 மைன்ஸுக்கும் பிரித்து போடுறது தான் சொன்னேன். எல்லா மக்களுக்கும் 10 லிட்டர் கெரோசின் ஓணும்னு சொன்னேன். அப்போ இவங்களும் என் மேலே கோச்சிக்கினாங்க. ஆனால் நான் வருத்தப்படல. கோச்சிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. மன்னிக்கிறது என்னுடைய கடமையாக இருக்கலாம். ஆனால் மறக்க முடியாதது என் வாழ்க்கையில் நிஜத்தில் மனசுக்குள்ளவே இருக்கும். இதெல்லாம் நான் செய்தது. அந்த எம்எல்ஏ ஆகியிருந்ததுனாக்கா இந்த பிஜிஎம்எல் விஷயத்தை மேட்டர் ஆஃப் 1 மந்தில் முடிச்சிருக்குவேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ரயில்வே மினிஸ்டர் இருந்தார் KH முனியப்பா, உண்மையா இல்லையா?
புஷ்புல் ட்ரெயின் பங்கார்பேட்டுக்கு மேலே வந்ததே கிடையாது. அப்போ நான் எம்எல்ஏ, லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டர். அதை மாறிக்க போய் வரைக்கும் கொண்டாந்தான் இல்லை, கொண்டாந்தனா இல்லையா? இது சாதனையா சாதனை இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. அடியில் தானே சார் வாதம் தான். நான் தானே ஆர்எஸ் கவாயை கூப்பிட்டு இது இருக்கிற சிஜே அவங்க அப்பாவை மலையாளி கிரவுண்டில் கான்ஃபரன்ஸ் வச்சு இழுத்து கட்டுறா நான் இருக்கிறேன்னு சொன்னவனே நான் தான் சார். நான் சொன்ன பிறகு தான் எல்லாருமே வீடுங்க பெருசாக கட்டினாங்க. உண்மையா இல்லையா? அந்த வீட்டில் உட்காந்துக்கின்னு வீட்டுக்குள்ளவே நீ நெருப்பு வைக்கிறேன்னு சொன்னால் நீ எங்கேருந்து உருப்பிடுவ? திருவண்ணாமலையில் நெருப்பு வச்சா கையெடுத்து கும்பிடுற, ஆனால் உன் வீட்டுக்குள்ளே நெருப்பு வச்சுக்கிறியே. அன்னைக்கு நான் தானே சொன்னேன் இழுத்து கட்டுன்னு. அதை எப்படி தடுக்க முடியும்? என்னால் முடியும், என்னால் முடியும் சார். இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் நீ வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் அதை என்ன பண்ணியிருக்கணும்னு பண்ணியிருப்பேன். நான் சொல்கிறது மக்கள் எனக்கு தைரியம் கொடுக்கணும், நான் மக்களுக்கு தைரியம் கொடுக்கணும். என் மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கட்டும், அதை நான் உருவாக்கி காட்டுறேன். இன்றைக்கி காத்தா கொடுக்கணும் முனிசிபாலிட்டியில் கொடுக்கலன்றான்ல, முனிசிபாலிட்டி என் கையில் கொடுக்கட்டும். காத்தா கொடுக்குறேன்னா இல்லை வீடை சொந்தமாக்குறான்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. சொன்னேன் நான் எரகோல்டு ப்ராஜெக்ட் கேடிஎஸ் ஏரியாவை பெரிய ஏரியா ஆக்கி அங்கே குடி தண்ணீர் நண்டிட்டு வட்டாரத்துக்கே சரி போயிடும். அதெல்லாம் நான் உருவாக்குனது தான். இன்றைக்கி ரயில்வே பிரிட்ஜ் சொல்கிறாங்கல்ல, அது நான் உருவாக்குனது தான். இதெல்லாம் முன்கூட்டியா. ஆனால் நீங்கள் பலமுறை தோக்கடிச்சிட்டிங்களே. ஆனால் நான் தோல்வி ஆகல, மக்கள் தான் தோத்துக்கிறது. இனிமேலும் மக்கள் தோக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ நீங்கள் இருக்கிற காலத்தில் வீடு 0 வேல்யூ, நான் வந்தால் இலவசமாக வாங்கி கொடுப்பேன் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொன்னீங்க. 4 டர்ம் தவறிடுச்சுங்க. அதே சந்தர்ப்பத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சிருங்க. 22,000 30,000 35,000 ரூபாய் வீடு கட்டணுன்ட்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க சார். அது ஒரு விவகாரம். அதுக்கு இருக்கிறாங்க வாத்தியார் இன்னும் கிளாஸில் கொண்டு போய் போட்டாக்கா வாத்தியார் கையில் ஸ்டிக் வைக்கலாம், ஸ்டூடெண்ட் கையில் ஸ்டிக் ஏற்றுன்னு போக முடியாது. என்ன வாத்தியார் சும்மா அந்த ஸ்டிக்கை டேபிள் மேலே தட்டி படுறான்னு சொல்லலாம், அடிக்காக கட்டி கூட. ஆனால் பையன் போய் ஸ்டிக்கை எடுத்து போயிட்டு கற்றுக்கிட்டு வாத்தியார் அடிவானா? அந்த மாதிரி எம்எல்ஏக்கு தெரியும், எம்பிக்கு தெரியும். அந்த மாதிரி சொந்த பணத்தில் கூட எல்லாருடைய வாடகையும் கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, எம்எல்ஏ ಇದು ಮಾಡ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ ಸರ್ಕಾರ ಕೊಡ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ ನಾನು ಸ್ವಂತ ದುಡ್ಡಿನಲ್ಲಿ ಮಾಡ್ತಿರಲಿಲ್ಲ ಎಲ್ಲ 10,000 வீட்டுக்கும் அவங்க கட்ட வேண்டிய பேலன்ஸ் எல்லாம் அந்த அம்மாவை கட்டிட்டு சொல்லுங்க. டிசிசி பேங்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கட்டிட்டாக்கா மக்கள் சந்தோஷமாக ஓட்டு போடுறாங்க. குடியரசு தான் பண்ணுறது. வில் இன்வைட் ஆல் த லீடர்ஸ். வர லீடர் வரட்டும், வராத லீடர் பிராமண இருக்கிறவங்க சனாதானத்தில் இருக்கிறவங்க நின்றுட்டோம். நம்ம லெட்டர் கொடுக்கலாம். ஒரு லீடர் அவர் மட்டும் வரட்டும், பரவாயில்ல. அவர் ஒன்றும் ஜனங்களை கூட்டின்னு வர போகிறாரோ இல்லையோ அது அவரை பொறுத்தது இல்லையா. பட்டு பண்ணுறது இந்திய குடியரசு கட்சி. வில் இன்வைட் த லீடர்ஸ் டு கிவ் தேர் கன்சர்ன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இது கான்ஸ்டியூஷனுக்கு இல்லை, இது பேருக்காகவோ புகழுக்காக நான் செய்யல. நம்மளுடைய சமுதாயத்தை காப்பாற்றணும், சன்னிதானத்தை காப்பாற்றணும், கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும். அதான் முக்கியம். கான்ஸ்டியூஷன் ஒன்று இல்லாத போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம யாரும் நிம்மதியாக வாழவே முடியாது.